ஹாய், நீங்க எப்பன்னா டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ்னா என்னன்னே புரியல. இதெல்லாம் கிராஃப் கான்செப்ட்ல வருது இல்ல. அதை பார்த்தாலே வந்துட்டு என்னடா இது ஒண்ணுமே புரியல. என்ன டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ன்றாங்க, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா, நானுமே அந்த மாதிரி தான் குழம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து சரி புதுசா எதனா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டாபிக்லாம் பார்த்தேன். ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க. ஸோ அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே கீழே டிஇ, இங்கே எஃப் மட்டும். சரிங்களா? இதுதான் வந்து டிஎஃப்எஸ்க்கும் சரி பிஎஃப்எஸ்க்கும் சரி எக்ஸாம்பிள் சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எடுத்துக்கலாம். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான வேலை எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூவில் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இது மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஏல ஸ்டார்ட் ஆகிட்டு லெஃப்ட்லேருந்து தான் வரும். ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பிக்கு வரும். பி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், பியும் ஸ்டோர் பண்ணிக்கும், சியும் ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா? ஏலேருந்து பியும் சியும் ஸ்டோர் பண்ணிக்கும். பியும் சியும் ஸ்டோர் ஆகிட்ட அப்புறமா பிக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டியும் இயும் இங்கே இருக்கும். ஸோ அப்போ பியை தூக்கிட்டு டிஇன்னு மாறும். ஸோ இந்த சைடு வரப்போ சி மட்டும் இருக்கும்ல, சியோட வேல்யூ என்ன இருக்கும், எஃப் இருக்கும். ஸோ எஃப் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளோதான். இது வந்து பிஎஃப்எஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இருக்கா, இது கீழே பிசி, இது அந்த பிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஇ, எஃப், ஜி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரே சைடில் இந்த மாதிரி வருது இல்லை, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கிராஃபுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறைய டீப்பாக போனோம்னா அந்த சமயத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா, டிஇ, எஃப் இருக்குல்ல. ஸோ இப்போ இதே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஏல ஸ்டோர் ஆகும். ஐ மீன் இது வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏ ஆரம்பிக்கும், ஏவோட கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட்ல வரும். அப்படி வரப்போ பி இருக்கும். பியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கீழே இறங்கிடும், டிக்கு வந்துடும். ஐ மீன் இது வந்து ஈக்கு போகாது, டிக்கு போயிட்டு திருப்பி பிக்கு போயிட்டு அப்புறமா தான் ஈக்கு வரும். திருப்பி ஈலேருந்து பிக்கு போயிட்டு ஏக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சிக்கு போயிட்டு அப்புறம் எஃப்க்கு போகும். ஸோ இதுதான் இது எப்படி பேக் ட்ராக்கிங்லாம் பண்ணும். பேக் ட்ராக்கிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் அப்படி தான் பண்ணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போயிட்டு இப்படி வரும். ஸோ அதால் தான் இந்த பேக் ட்ராக்கிங் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு நான் போயிட்டு சில கோடிங்லாம் பார்த்தேன். ஐ மீன் நான் உங்களுக்கு கோடிங்கை போட்டு காட்டலான்னு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கோட்காரன் சதி பண்ணிட்டான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த கோடிங்கை காட்டுவேன்னு சொன்னான். நம்பர் ஆஃப் ஐலான்ஸ்னு சொல்லிட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸில் பார்த்தேன். பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். ஆனால் கான்செப்ட் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி தான் இருந்துச்சு. பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு கியூவில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி ஃபைனல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நான் சும்மா யூடியூப்ல தான் பார்த்தேன். நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் ஐலான்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் சஜஷன்ல யாருனாக்கு போட்டு வரேன். ஸோ அவள் தான் நான் வந்து ரொம்ப நாளாக அது டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ்னா என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதை தான் அப்படியே வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐல் சேனல் வீடியோ.